வணக்கம். படித்ததில் பிடித்தது. பாகம் 3. உறவுகள் மேம்பட. குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்கவும் சில பொன்மொழிகள். நம்பர் 1. நானே பெரியவன், நானே சிறியவன் என்ற அகந்தையை விடுங்கள். 2. அர்த்தமில்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். 3. எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள், விட்டு கொடுங்கள். 4. சில நேரங்களில் சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள். 5. நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள். குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள். 6. உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டொழியுங்கள். 7. மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். 8. அளவுக்கதிகமாய் தேவைக்கதிகமாய் ஆசைப்படாதீர்கள். 9. எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். 10. கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி ஏமாறாதீர்கள். 11. அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். 12. உங்கள் கருத்துக்களில் உடம்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். 13. மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். 14. மற்றவர்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். 15. புன்முறுவல் காட்டவும் சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். 16. பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் பேசுங்கள். 17. அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். 18. பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்க முன்வாருங்கள். இந்த பொன்மொழிகள் பிடிச்சிருந்தா எனக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.